வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க எங்க ஊர் திருவிழால கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் தம்பி. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஜானகியம்மா, தர்மலிங்க அண்ணன் வரலையா? எங்க கூட தாங்க வந்தாரு. தேர் இழுக்கிறதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது விஷயமா கலெக்டர் பார்க்க போயிருக்காங்கல்ல, அவங்க கூட இவரும் போயிருக்காரு. ஓ வர வழியிலேயே மறைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிம்மா சரிம்மா. எதுக்கு தான் வருஷம் இந்த துரப்பைய இந்த மாதிரி பிரச்சனை பண்றான்னு தெரியல. சரி நீங்க பாருங்க, நாங்க வரோம் தம்பி. வாங்க. வாங்க போலாம். அம்மா, இந்த வருஷம் கடை நிறைய போட்டிருக்காங்கல்ல? டேய், திருவிழானா கடைங்க நிறைய தான் இருக்கும். இருக்கும் மாமா, ஆனா இந்த வருஷம் ரொம்ப நிறைய இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க வந்திருக்கதால தான் இந்த வாட்டி எங்க ஊர் திருவிழா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. நல்லா பண்றடா நீ. தீபா, அங்க வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, வா போய் பார்க்கலாம். வளையல் கடையை பார்த்துட்டு போதுமே உனக்கு? அப்படியே நின்னுடுவியே. தம்பி நின்னுட்டு இருக்காருல, அவரை காக்க வைக்க முடியுமா? இல்ல, அவங்க தான் ஆசைப்படுறாங்களே, பார்க்கட்டும். திருவிழானா எல்லாம் சேர்ந்தது தானே. அப்படி சொல்லுங்க தம்பி. இல்ல, உங்களுக்கு சங்கடமா இருக்குமேன்னு நினைச்சேன். எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க ஊர்கா ஜாடி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. நீ வா தீபா, நம்ம போய் வளையல் பார்க்கலாம். நீங்க போய் பாருங்க. வா. மாமா, நீங்க இருங்க, ரிமோட் கார்லாம் விக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், ரிமோட் கார்லாம் அப்புறம் போய் பார்க்கலாம். இருடா. இல்ல மாமா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், அது பாரு. அம்மா, நீங்க பாத்துட்டு இருங்க, இத போன் பேசிட்டு வந்து. சொல்லுங்க நாச்சு. அண்ணி, என்ன தீபா? இல்ல சார், அண்ணி இங்க தான் இருந்தாங்க, திரும்பி பாக்குறப்போ காணோம். ஓ, அந்த பக்கம் தான் போனாங்க. அப்படியா? என்னங்க, அவங்கள கூப்பிடணுமா? இல்ல வேண்டாம் சார். என்னங்க, வளையல் எடுத்தீங்க அப்புறம் கீழே வச்சிட்டீங்க? இல்ல சார், நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன், ஆனா கையில போகல. அண்ணி இருந்தாங்கன்னா அவங்க போட்டு விடுவாங்கல்ல, அதான் அவங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். இந்த வளையல்காரர் வேற எங்க போனாருன்னு தெரியல. சரி, அந்த வளையல் கொடுங்க. சார், அந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, கொடுங்க, நான் போட்டு விடுறேன்.
பைய காட்டுங்க. அந்த கை காட்டுங்க. இப்போ ஓகேவா? ஓகே சார். சார் நீங்களே உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வளையல் போட்டு விட்டீங்களா? சூப்பர் சார். அம்மா உங்க வளையல் செலக்ஷன் சூப்பர், உங்க வீட்டுக்கார செலக்ஷன் சூப்பர். எவ்வளோன்னு சொல்லுங்க. 100 ரூபா சார். வாங்க போலாம். டேய் சும்மா இரு, சொன்னா கேட்க மாட்டியா? என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த, ஏன் அலற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அவனுக்கு என்ன, கண்ணுல பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். வாங்கி கொடுக்கலன்னதும் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். தம்பி அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இத்தனோண்டு பொம்மைக்காருக்கு 500 ரூபா சொல்றாங்க. ஒரு நியாயம் வேண்டாம விலை சொல்றதுக்கு? இல்லைங்க, எல்லாத்துலேயும் விலைலாம் ஏறிடுச்சு. சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்குறான். இந்த வயசுல தானே அதெல்லாம் வச்சு விளையாட முடியும். டேய் நீ வா, நான் வாங்கி தரேன். வா வேண்டாம் போலாம். தம்பி. இதை வந்துடுறோம்மா. டேய் தேவையில்லாம தம்பிக்கு செலவு வைக்கிறான் பாரு. அத்தை அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காசே இல்ல, விடுங்க அத்தை. அதுக்காக இப்படியா பண்றது? வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. அத்தை திருவிழாவுக்கு வந்திருக்கோம் அத்தை, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் இருங்களேன். சரி சரி வாங்க, கோவில்ல இருப்போம், அவங்க வரட்டும். வா. ம். என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கச்சேரி இருக்குன்னு தெரியும்ல. இப்படி பொறுப்பு இல்லாம சாவகாசமா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏ தீபா, உன்னை பிராக்டிஸ் பண்ணுன்னு தானே சொல்லிட்டு போனேன். இப்ப வரைக்கும் என்ன ஏதுங்கிற ஒரு டீடைலும் கொடுக்கல. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற, நீ பூமியே பாத்துக்கிட்டு இருக்கிற. இது பாருங்க, கார்த்திக் தம்பி வந்திருக்காரு. அவரு பாத்துட்டு போறாரு, அப்புறம் எல்லாருக்குமே சங்கடமாயிடும். சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒழுங்கா இவள வீட்டுல உட்கார வச்சு பிராக்டிஸ் பண்ணல சொல்லிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு வளையல் போட்டுக்கிறது, காதுல ஜிமிக்கி மாட்டிக்கிறதுன்னு அந்த பையன் கூட சுத்துறதுலயே இல்ல குறியா இருக்கா? இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு கச்சேரிக்கு இவ வருவா. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. உன் வீட்டு விஷயத்த பேசணும்னு எனக்கு என்ன ஆசையா? என் பேத்தி ரூபா அங்க உட்காந்துக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதறிக்கிட்டு இருக்கா. எனக்கு நிமிஷத்துக்கு ஒரு போனை பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் இவளை தனியா பார்த்து பேசிடலான்னு வந்தா இவ அந்த கார்த்தியை விட்டு நகரவே மாட்டேங்கிறா. அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேச வேண்டியதா இருக்குது. இங்க பாருங்க, நீங்க ரூபாம் எடுத்துக்கிட்டு தைரியமா இருக்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா பாடிடுவேன். நீதான் பாடிடுவியே, ஆனா அவ உன் பாட்டுக்கு ஏத்த மாதிரி அபிநயம் பிடிக்க வேணா? நான் போன்ல அவங்களுக்கு பாடி அனுப்பிடுறேன். அது எப்போ? இதோ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அனுப்பிடுறேன். அது முடியாது. கார்த்தி இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை கையில பிடிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்பவே என் கண்ணுக்கு முன்னாடியே பாடி அனுப்பு. இங்க கூட்டமா இருக்குல்ல, நான் கண்டிப்பா அனுப்பிடுறேன். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே அனுப்பு.
கொஞ்சம் இருங்க, கார்த்திக் தம்பி வராரு. ஆ? ஆ. என்ன தம்பி, எங்க ஊர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ நல்லா இருக்குங்க. ஆ. சரி நீங்க என்ன தனியா வந்திருக்கீங்க? அது இன்னைக்கு நைட்டு கச்சேரி இருக்குதுல்ல, அதான் வீட்ல இருந்துகிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிராக்டிஸ். ஓ சரிங்க தம்பி, நான் ஊர் தலைவர்களை எல்லாம் பார்த்து பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு வரேன். ஆ சரிங்க. ஆ. வாடா. ட்ரெஸ் மாத்துற மாதிரி ஒரு இடம் கூட இல்லையே, என்ன பண்றது? ம்? யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த கும்பல் கண்ணில் மாற்ற மாதிரி ஆயிடுதே. ச்சே. டேய் சரத் நில்லுடா. என்ன இது, ஐஸ்வர்யா வந்திருக்கா? இவத்துக்கு இங்க வந்திருக்கா? மூஞ்சுக்கு நேரா தான் நாக்கு பிடுங்குற மாதிரி பேசிட்டு வந்தேன், மறுபடியும் வந்திருக்கா? திருந்தத ஜென்மம். இருடி வர. அத்தை, ஆ நீங்க போயிட்டே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். எங்க போற? பூங்குழல் அத்தை போயிட்டு இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க அத்தை. ம். அம்மா தாயே, இவங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி விட்டுருமா. அப்படி எங்க தான் இவ போயிட்டு இருக்கா? இந்த ஊரே 1 கிலோமீட்டருக்குள்ள முடிஞ்சிரும், இதுக்குள்ளேயே 40 கிலோமீட்டர் நடக்க விடுறாளே. நாம எதிர்பார்க்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பட்டிக்காட்டுல இருக்காது போல. சரி, இருக்கிற மறைவிலேயே போய் மாத்திப்போம். இதுக்குள்ள எங்க போறா? என்ன மைதிலி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு நாடகம் பார்க்க வந்தப்பவே உன்னை பார்த்தேன், கூட்டத்துல தான் பேசவே முடியல. ஓ அப்படியாக்கா? சரி நீங்க பாருங்க, நான் வேலையா போயிட்டு இருக்கேன். அடே இரு மைதிலி, திருவிழாக்கு எதுக்கு வர்றது? 4 மக்க மனசால பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசத்தானே. என்னவோ காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடுற. ஐயோ, இந்த அம்மா விடாது போல இருக்கே, அவ வேற எஸ்கேப் ஆயிட போறா. ஆமா, தீபா வாழாம வந்துட்டாலாமே, நிஜமாவா? என்னக்கா பேசுறீங்க? யார் அப்படி சொன்னது? நீ என்னடி இப்படி கோச்சிக்கிற? ஊரே தான் பேசுது. என்னமோ சண்டை போட்டு வந்துட்டாலாமே. சண்டை போட்டுட்டு வரவதான் கூடவே புருஷனையும் கூட்டிட்டு வருவாளா? அப்ப தனி கொடுத்தன போறாளா? போங்கக்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. இவ சொல்லாட்டி என்ன, இத தெரிஞ்சுக்க முடியாதா? ரொம்ப தான் பண்ணிக்கிறா. எங்க போனா?
இங்க தானே எங்கேயோ வந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? இவ இப்ப இங்க வந்தா? ம்? ச்சே, நம்ம தான் இப்ப கெட்டப்ப மாத்திட்டோமே. லூசு லூசு, எதுக்கு இப்படி பயந்து சாகுற? ஏம்மா, ஏன் வழியில நின்னுட்டு இருக்க? போமா. ஓஹோ, கெட்டப் சேஞ்சா? ஹேண்டி, நீ ஊரே ஏமாத்தலாம், ஆனா உன் நட காட்டி கொடுத்துருச்சுடி. ஐயோ, ஒரிஜினல் விஷயத்திலே இந்த ஓனா தீபாவுக்கு டார்ச்சர் கொடுப்பா. இப்போ கெட்டப் வேற மாத்திருக்காளே, என்ன முடிவோட வந்திருக்கான்னு தெரியலையே. மொபைல் இருட்டி வர. ஏய் சொரிமுத்து, ஏய் சொரிமுத்து, ம்? சொரிமுத்து, யார கூப்பிடுறா? நில்லு. ஏய், நில்லுடா. என்னடா கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம போய்கிட்டே இருக்கா? டேய், கையெடுமா. ஒரு பையன் மேல கூச்சமே இல்லாம கைய வைக்கிற. ஏய், நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியாடா சொரிமுத்து. ஹலோ, ஐ அம் நாட் சொரிமுத்து, ஐ அம் செரி. டேய் டேய் டேய், சொரிய செரின்னு மாத்திக்கிட்டா நீ என் கிளாஸ்மேட் சொரிமுத்து இல்லன்னு ஆயிருமா? கிளாஸ்மேட்டா? டேய், தெரியாத மாதிரி பேசுற பாத்தியா? உனக்கு மீச தாடியெல்லாம் வளர்ந்தாலும் நான் உன்னை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன். ஆனா இந்த கெட்டப்ல என்ன கெட்டப்னு சொல்றா? கண்டுபிடிச்சிட்டாளா? ஆனா இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நீ பிளஸ் 2ல மீசை இல்லாம இருப்பல, அப்போ ஷாருக் கான் மாதிரி இருப்ப தெரியுமா? பேசாம மீசை எடுத்துறேன். நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னடா, பிளஸ் 2 படிக்கிறப்போ லவ் லெட்டர் தூக்கிட்டு என் பின்னாடியே திரிவியே, அதெல்லாம் மறந்துட்டியா? நானா? லவ் லெட்டரா? இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் லவ் லெட்டரே கொடுத்தது இல்ல. ஆமா ஆமா ஆமா, நீ கொடுத்தேன்னு நானும் சொல்லலையே. கையில வச்சுக்கிட்டே திரிவேன்னு தானே சொன்ன. ஹலோ, நீங்க நினைக்கிற சொரிமுத்து நான் இல்லங்க. நான் ஜஸ்ட் இந்த ஊர் திருவிழாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. கெட்டப்னு சொல்றா, மீசைய எடுங்கறா. இவ நம்மள கண்டுபிடிச்சு கலாய்க்கிறாளா, இல்ல நம்மள மாதிரி ஒருத்தங்க இருந்திருப்பானா தெரியலையே. எஸ்கேப் ஆகி ஓடுறியா? ஓடு ஓடு, அதான் உன் கெட்டப் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. இனி நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். அண்ணா, இந்த வருஷம் கம்பு சுத்துற போட்டிலையும் நாம தானே முத பரிசு தட்டணும். டேய், கம்பு சுத்துற போட்டியே குணானனுக்காக தான் ஊருக்குள்ள பேச்சே இருக்கு. கம்பு சண்டையில அண்ணன் அடிச்சுக்கா சுத்துப்பட்டுல எவன்டா இருக்கான்? அத்தை கொடுங்க என்கிட்ட. போனா எவ்வளவு நேரம்டி? இல்லத்த, தெரிஞ்சவங்கள பார்த்தா தான் பேசிட்டு இருந்தேன். வாங்க போலாம். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சா? வர வழியில பார்கவி சித்திய பார்த்தேன். அப்புறம் ரஞ்சிதா ஆச்சின்னு வரிசை எல்லாரும் ஓடி வந்து மைத்திலி மைத்திலின்னு கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க போலாம். வாங்க தம்பி. அண்ணா, அவன் வரான் பாருங்க. பேசாம அவனை கோதாவில் இழுத்து விட்டு ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு நெத்தியில பொட்டு வச்சு விட்டுறலாமா? ஆமாண்ணே, போட்டிக்காக விளையாடுற மாதிரி பாவலா காட்டி ஊருக்குள்ள வச்சு நல்லா அவனை செஞ்சு விட்டுலாம்ண்ணே. செஞ்சு விட்டுருவான். டே ஆஃப் பாய்ல அண்ணா சொல்லுங்கண்ணா. நாதஸ் மருமக போறாள்ல? ஆமாண்ணே. அவளை போய் உன் ஸ்டைல ஒரு தட்டு தட்டிட்டு வா. ஓகேண்ணா, இதோ வந்துடுறேண்ணே.